கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் நம்பிக்கை நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தன. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில இழந்திருக்கிறீர்களா? இந்த வேதாகமத்திலே பேதுரு என்கிற ஒரு சீஷனை பார்க்கிறோம். அவரும் அநேகரால் பிடிபட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையிலே அடைக்கும் பொழுது அவரிடத்தில் இருந்த எல்லாம் பறித்து கொண்டார்கள். அவரிடத்தில் இருந்த பாதரட்சை, அவருடைய வஸ்திரம், அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் அந்த நாட்களிலே சிறையிலே அனுப்புவதற்கு முன்பதாய் பறித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அன்று ஒரு நாள் ஒரு தேவ தூதன் அவர் தங்கியிருந்த அந்த சிறையின் அறையிலே தோன்றின போது ஒரு வெளிச்சம் உண்டானது. அந்த வெளிச்சம் பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பினது மாத்திரமல்ல, உறங்கிக் கொண்டிருந்த அவனை எழுப்பி அவனிடத்திலிருந்து பறிபோன சகலத்தையும் மீண்டுமாய் திரும்ப கொடுத்தது. இந்த நாளிலும் கூட எதையெல்லாம் இழந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்கு இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாவதாக. இந்த நாளிலே இழந்து போன எல்லாவற்றையும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததின்படியினால, ஒரு தூதன் அந்த இடத்திலே தோன்றினபடியினால இழந்த சகலத்தையும் திரும்பவும் பேதுரு பெற்றுக்கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இரட்சகர் ஒளியாய் உங்களுக்குள்ளே பிறந்திருப்பார் என்று சொன்னால், உங்கள் இருதயங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், அவரை நீங்கள் நாவினால் அறிக்கை செய்து அவரை இருதயத்திலே ஏற்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அது என்ன வெளிச்சம்? இழந்த எல்லாவற்றையும் மீண்டுமாய் உங்களுக்கு கொடுக்கிற வெளிச்சம். நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், சோதனையும் வேதனையோடு கூட அமர்ந்திருக்கலாம், நல்ல வேலையிலே உத்தியோகத்திலே அமர்ந்து அதை எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே இழந்திருக்கலாம். நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதிருங்கள். இந்த நாளிலே நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப தருகிற தெய்வத்தை நான் உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களுக்கு தேவைகளுக்காக அவர் எல்லாவற்றையும், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு கூட எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையில ஒரு தெய்வ தூதன் தோன்றின பொழுது, பேதுருவை எழுப்பின பொழுது அந்த இடத்திலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. எதையெல்லாம் பேதுரு இழந்து போய் நின்றாரோ அதையெல்லாம் திரும்ப அணிந்து கொள்ளும்படிக்கு உத்தரவு பிறந்தது போல, இதை என்னோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையின் நேரத்திலே எதையெல்லாம் இழந்து போனார்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை முதலாவது இருதயத்திலே உருவாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இழந்தவைகள் எல்லாம் திரும்ப தருகிற தெய்வமே, நீங்க இவங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அதெல்லாம் இரட்டந்தனையாய் தருவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு என்கிற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மீண்டுமாய் உங்களை அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திக்கும் வரையிலே விடைபெறுகிறேன். ஆமேன்.